2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி செய்வோம். யார் என்ன சொன்னாலும் சரி, என் உசுரே போனாலும் வேற மதத்தை சேர்ந்த பிள்ளைய என் மைனை கட்டி வைக்க மாட்டேன். மாமா, உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். கொஞ்சம் தனியா பேசணும். இங்க வேலை இருக்கு, வேற ஆளை பாரு. சரி, ஓகே, போறேன். ஆனா தமிழாக்கா என்கிட்ட ஒன்று சொல்லிச்சு, அதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏத்தா விண்ணரசி, அந்த தூங்குற பையல பத்தி விட்டு போமா. எம்பிட்டு நேரமா தூங்குறான். நான் ஒன்றும் பால் ஊத்துறதுக்காண்டி மட்டும் வரல, உன்னைய பார்க்கறதுக்கும் தான். இதை சொல்லாமத்தான் இத்தனை நாள் சுத்தல்ல விட்டியா? நீ யாரா என் மைனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? மரியாதையா பேசு. மரியாதையெல்லாம் போச்சுடா. நமக்குள்ள உள்ள 50 பேர் சரியா? அவ்வளவுதான் மரியாதை. மாமா வாயை மூட சொல்றா. அவ்வளவுதான்டி. மாமா, மாமா, என்ன ஆச்சு? அந்தாலதான்டா. மாமா, மாமா, ஏன் இப்படி கேக்குற? தண்ணியை போட்டு வந்து மாமா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. அண்ணே வேண்டாம். என்னங்க? நான் இல்லடி. மாமா, தெரியாம அடிச்சுட்டி மாமா. நீங்க கருணானவை பார்த்து அடிக்க கை நீட்டினீங்களா? அந்த பதட்டத்தை பாத்தீங்களா? இந்த நாயெல்லாம் என்னை அடிக்க விட்டு அசிங்கப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. மானம்னு பேசுன அந்த மாமனார் மானத்தையே மொத்தமா வாங்கிவிட்டா சார் அந்த பையன். இல்லைன்னு அவர் ஓ மேல கை வைக்க வந்தாருன்னு. அதுக்கு அவர் மேலே கை வைப்பியா? இல்லைன்னு இருந்தாலும் அவரே மாமாடா. கண்ணு முன்னாடி நிற்காதப்பா. சரிண்ணே. அப்போ வெளியே வந்தவன் தான், இன்னும் உள்ளே போலையா? சார் நீங்க வேற கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க சார். சார் இவங்க சண்டையே அவ்வளவுதான் சார். என்னதான் கருணாவே தப்பு பண்ணியிருந்தாலும் வா சொக்கானா போதும், சொக்கன் உடனே போயிடுவான் சார். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி அந்த ஃபோன் கால் தான் சார். முத்துவேல், உங்க ரிப்போர்ட் டீடைலா இருந்தது. நீங்க உடனே மினிஸ்டர் தங்கபாண்டியை போய் பாருங்க. தேவாரத்தில் இருக்கிற அவருடைய கல்குவாரியில் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சு கொடுங்க. ஓகே சார். வணக்கம் சார். வாகண்ணே, நீ தான் கோம்பைக்கு புதுசாக வந்த இன்ஸ்பெக்டர்னு கேள்விப்பட்டேன். நமக்கு இந்த ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தான் வர சொன்னேன். மாப்பு இங்கே வா. தேட்டருக்காரன் நாகராஜ், அவங்க அப்பா கோம்பையில் கோல்டன் டாக்கிஸ் தேட்டர் நடத்தினவர். அவங்க தாத்தா கோம்பை அம்மன் கோயிலில் பொறுப்பில் இருந்தவர். இன்னைக்கு அந்த தேட்டர் நடக்கலை, அதில் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் நம்ம தூரத்து சொந்தம், மாப்பிள்ளை முறை நாகராஜ். தெரியும். ஊரில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வேலையை ஆரம்பிப்பேன்னு ஒன்று எஸ்பி சொல்லிக்கிறான். இது பாரு, இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இல்லைங்க, அது வந்து என்ன? இவன் மேலே ஃபேமஸான பிராண்டுகள்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி ஓட்டுறான்னு 2-3 எஃப்ஐஆர் இருக்குது. அட என்னையா எஃப்ஐஆர்? அது எல்லாத்தையும் கிழிச்சு போடு. இப்போது பணக்காரன்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்ணுறான், ஏழைப்பட்டவன்லாம் என்னையா பண்ணுவான்? அதான் அவன் ஏதோ டூப்ளிகேட் அடிச்சுட்டு போகிறான். அதை விடு. இப்போது உன் லிமிட்டில் இருக்கிற கோம்பையம்மன் கோயிலில் ஒரு சின்ன வேலை இருக்குது, இவங்க கூட சேர்ந்து முடிச்சு கொடு. பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு சொன்னாங்க. நல்லா படிக்க சொல்லுப்பா, படிப்பு தானே முக்கியம். டேய் கொடு. இல்லைங்க, பணம்லாம் வேணாம், நான் பண்ணுறேன். பொம்பளை புள்ள வச்சிருக்க, காசை சேர்த்து வைப்பா. இல்லை வேணாம் சார். நீ பணத்தை எடுத்துக்கலன்னா எப்படிப்பா நான் உன்னை நம்புறது? நாளைக்கே நீ எனக்கு எதிராக திரும்பிட்டீன்னா வாங்கிக்கப்பா. அவங்க தேடிட்டு இருக்கிற பட்டயம் பேங்க் லாக்கரில் அம்மன் நகையோட ஒன்றா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற திருவிழா அன்னைக்கு கோயில் குழு தலைவரால் மட்டும்தான் அந்த லாக்கரை திறக்க முடியும்.
மாப்பிள்ள அந்த கோயில் குழு தலைவராகி சூதானமாக காரியத்தை முடிக்க வேண்டியது ஒன்ற பொறுப்பு. அங்கே ஒரு கிழவி தான் தலைவராக இருக்குது. அதை தாண்டி உள்ளே போய் தலைவராக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு அந்த கிழவி சாவாது மாமா. அதுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டா முடியுமா? அப்பத்தா அப்பா எம்பட்டு குடிப்ப அப்பத்தா விடு. ஏய் உன்னை கோயில் ட்ரஸ்டி ஆக்குனதுக்கு டெய்லி இப்படி கூட்டி அந்த குடிக்க வச்சு கரெக்ட் பண்ணுறியா? என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வளராது. அப்பத்தா செம்ம கடுப்புல இருக்கு. அப்பத்தா யாரு உன்னைய கடுப்பாக்குனது? ஏய் நீதானா? கோயில் ஏதாவது பிரச்சனை உன் மனசுக்குள்ள வச்சுக்க. டேய் எதுக்குடா அந்த புள்ளைய வயிறவன்? அப்பதா அப்பத்தா வேணாம் சொல்லிக்கிட்டே. அப்பத்தா மூட அவுட்ல போடா. அவனுக்கு தெரியுது. இங்க பாரு அப்பத்தா அண்ணன் தான் ஃபோன் பண்ணுது. அண்ணன் பெரிய அண்ணன் ஒன்ன அவன் சியானோடவே சொன்னவடா. வாய மூடு. அண்ணன் அண்ணே அண்ணே சொக்கா எங்கடா இருக்க? அண்ணே இது அப்பதா கூட கல்லு கடையில் தானே இருக்கேன். ஆமாண்ணே நாளை தாண்டி போய்கிட்டு இருக்குண்ணே. சரி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிண்ணே. அப்பத்தா சொன்ன கேளு வா போதும். முதல்ல வாயத்தோட. ஐயா நான் செத்துட்டா அப்படியே தூக்கி போட்டுறாதீங்கடா. கப்பல் தேர் கட்டி ராணி எலிசபெத் கணக்க இந்த ஊரே மெச்சுற மாதிரி எடுத்து செய்யணும்டா. என்ன பேசுற? விட்டீங்கன்னு வச்சுக்க நான் செத்து என் பேத்தி வயிற்றுல பிறந்த அம்புட்டு பேரையும் தொலைச்சு விடுவேன். அப்பத்தா அப்படி பேசாத அப்பத்தா. எதுக்கு என்னைக்கெல்லாம் இன்னைக்கு என்னன்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கா? பேசாம படு அப்பத்தா. இந்த பேக் கொடு. அதே என் கூட நான் அதை மட்டும் தர மாட்டேன். கால் நட்டு நான் வேணா கால் அமைக்க விடட்டுமா? இப்பெல்லாம் பேசக்கூடாது. தவறி போனதுனால அவங்க பேரன் கருணாவை கோயில் குழு தலைவரா முன்மொழிகிறோம். எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? ஏய் இப்படி 4 பேர் கூடி பேசினா சரிண்டாயிடுமா? எங்களை என்ன உச்சி வெயிலுக்கு ஒதுங்க வந்தீங்கன்னு நினைச்சிங்களா? அப்பத்தான் இருந்துச்சு வயசுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் இதுக்குள்ளே வரல. இப்போ என்னவோ குடும்பத்துக்கே பட்டா போட்டு கொடுத்துருக்கு போல. எங்கள் குடும்பமும் பொறுப்பில் இருந்திருக்குப்பா. கோயில் என்ன அவங்க வீட்டு 4 கட்ட தின்னியா? அவங்க மட்டும் ஏறி உட்கார. பொது சொத்து போய் ஞாபகத்தில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் மத மாதிரி பொண்ணு கட்டினவங்க. அப்புறம் எப்படி நம்ம கோயில் பொறுப்பில் உட்கார வைக்க முடியும்? அவரா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவர் மச்சான் தானப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவன் மச்சனை யாரு? அவன் பொண்டாட்டியோட தும்பி தானே. வேணா இப்படி பண்ணிடலாமா? அவர் குடும்பத்தை விட்டு வர சொல்லுங்க. பூசாரி வேலையை சேர்த்து கொடுத்துடலாம். ஏய் வெட்டி வீசி வைகளை கரைச்சிட்டு போயிடும் பார்த்துக்கோ. கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. ஏய் உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மாத்துக்கிறது இருக்குப்பா. எலெக்ஷன் வைங்க, நான் நிக்கிறேன், அவரு நிக்க சொல்லு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த பதவி வரட்டும். யார் இவன் எலெக்ஷன் வைக்கிறது? என்ன எம்எல்ஏ பதவியா? சாதாரண கோயில் பதவிக்கு போய் எலெக்ஷன் அதுன்னு பேசிட்டு இருக்கா? எப்பா நீ கோயில் சுத்திட்டா அரசியல புரிஞ்சுக்கிங்க. மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கோயில் பதவியா? இப்ப என்னதே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனை வைங்கன்றேன். புரியல? சாதிமான் இல்லாத அவரை நிக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் நிக்கல. ஆம்பளை நிரூபிக்க வக்கீல் அதுவும் பயந்து பெரிய உடும்சாலும் இப்படி கோயில் தளத்துல சண்டை போட்டுக்கிறதா நல்லாவா பாருங்க? முடிஞ்சா போட்டி போட்டு ஜெயிச்சுப்பாங்கய்யா. டேய் உங்களை போட்டு ஜெயிச்ச அவமானம் எங்கள் அண்ணனுக்கு வேணாம். உங்களெல்லாம் ஜெயிக்க எங்கள் அண்ணனுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கை காட்டுற ஆளே போகுது. ஆள் என்னடா ஆளு? அவர் நினைச்சாண்டா ஒரு நாயை கூட பட்டு ஜெயிக்க வைப்பாரா? என்ன போடுற? அன்னைக்கே அந்த பொண்ணு வேணான்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் கேட்டிங்களா மாமா? அன்னைக்கு ஏன் மானம் போச்சு, இன்னைக்கு உங்கள் மானம் போச்சு. அதான் முடிஞ்சிருச்சுல, விடு. முடிஞ்சிருச்சா? எல்லாரும் சேர்ந்து உங்களை முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஏய் யார் எப்போ எங்கே என்ன பண்ணலான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்க. உங்கள் ஐடி ஃபைல் கொடுங்க. எங்கள் அண்ணன். ஆமாம் சொல்லி கொடுத்த மாதிரியே போடு. இங்க வேற அதையே நீ நானும் ஒரே சாதிக்கார பையன். அவன் எந்த ஜாதி தெரியாது, கூலிக்கார பையன். அவங்கிட்ட நான் தோத்தன் வையேன், எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, உனக்கு என்ன அசிங்கம்? எப்பா என் சாதிக்கார பாசக்கார பயலே, ஒன்று என் நிம்மதி இருக்கிறத விட தான் என்ன சாதின்னு தெரியாமல் இருக்கிறதா சொக்கனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். என்னப்பா நீ இப்படி பேசுகிற? சரிண்ணே, நீங்கள் சொல்கிற மாதிரி சொக்கனை வாபஸ் வாங்க வைக்கிறேன். அதில் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? எல்லாமே லாபம் தான். நீ ஊஞ்சொல்லு.
என்ன வேணா பண்ணித்தரேன். வேணா ஒரு 10 லாரி வாங்கி நிப்பாட்டு. கோயில் நகையை செமிச்சு பாதியா பிரிச்சு உன் பையன் கருணாக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவான். எவன் கேப்பியா? நம்மளை நம்பி கமிட்டியில் அவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்க கேட்டா நம்மள மீறி எவன் கேட்பான்? கேட்டுட்டாங்களே. அண்ணே அதை கொண்டு வாங்க. வால்யூம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கேன்ப்பா. அதுவும் ரெக்கார்டாக போட்டிங்களா? அதெல்லாம் கரெக்டாக போட்டுங்க. லைவ் போயிட்டுருக்குல்ல. ம் எப்பா ஊர்க்கார பயல்களா, பார்த்தீங்கல்ல இந்த உத்தமரோட லட்சணத்தை. கோயில் நகையை பங்கு போட்டு தருவாராம். இவருக்கு ஓட்டு போடுவீங்க? ஏய் நீ சொன்னது சரிதான்யா. ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். நமது கோம்பையம்மன் கோவில் குழு தலைவராக சொக்கன் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யார் அந்த சொக்கன்? அண்ணா என்னண்ணே கோயில் குழு தலைவர் நீங்கள் நாய் குளிப்பாட்டுறீங்க, எந்திரிங்கண்ணே தம்பி குளிப்பாட்டுறேன். நான் இந்த போஸ்டிங்கா வெயிட்டிங்கா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கடைசியில் இருக்கிற வெள்ளச்சி கக்கா போயிருக்கா. போய் அள்ளி போடுங்க. போங்க, அடுத்த எலெக்ஷனில் சந்திப்போம். எப்பா என்னதே சொக்கன் கோயில் குழு தலைவராக இருந்தாலும் சாவி மொத்தத்தை வச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு விவரம் பத்தாதுப்பா. ஆதி நீ வாங்கிக்க, நீ தானே ட்ரஸ்டி, இனிமே எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கப்பா. என்னடி உனக்கு என்ன பண்ற? காலங்காலமா இங்க இருந்த சாவி இப்ப வேற யாரு கைக்கோ போயிருச்சு. நான் நினைச்சு வந்த மாதிரி இல்ல கர்ணா. அரண்மனை வீடு, 5-6 புள்ள குட்டிங்க, கௌரவமான வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா நீயும் நானும் சந்தோஷமா இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் மாத்திப்பேன்னா இல்ல. எங்கிட்டு கூடி இவனெல்லாம் நம்புறேன்னு எனக்கு தெரியல. என்னமாச்சும் பண்ணி நம்ம மேல வரணும். எடுக்கலண்ணே. எடுக்கலைன்னா திரும்ப கூப்பிடு. இதுவும் டூப்ளிகேட் தான் சார். மொத்தம் 137 பவுன், நல்ல தரமாக வேலை பார்த்துருக்காங்க. முக்கியமான நகையெல்லாம் பேங்க்ல இருந்ததுனால தப்பிச்சு. ரைட்டர் வர சொல்லி லிஸ்ட் எடுத்துருங்க. நேற்று தான் சார் சாவி கைக்கு வந்தது. செக் பண்ணும்போது தான் சார் எனக்கே தெரிஞ்சிச்சு. என்னாச்சு மாப்பிள்ள? எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாதுன்னு தெரில மாப்பிள்ள. இந்த ஆளை மலை மாதிரி நம்பி அப்போத்தான் கோயில் டெஸ்ட் ஆக்கி அழகு பார்த்துச்சு. காலையில் வந்து நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா 1 இல்லை 2 இல்லை 137 பவுன் டூப்ளிகேட்டு. எப்படி மாறுச்சுன்னு கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இனிமேல் அவர் என்ன சொல்கிறது? அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு அங்கேயே வச்சு பேசிக்கலாம். மாப்பிள்ள கொஞ்சம் பேசணும். ஏய் ஏன்னா பேச சொல்கிற? அப்போ தான் தலைவராக இருக்கும்போது இப்படி பண்ணி தொலைச்சிருக்காங்கன்னா சும்மா விட சொல்கிறியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இருந்தாலும் மண்டே பொழந்திருப்பேன். மாப்பிள்ள இதை கோவப்படாத, கொஞ்சம் உங்ககிட்ட தானே பேசணும். என்னய்யா இதுக்கப்புறம் என்ன பேச போகிறீங்க? வாங்க சார் ஒரு நிமிஷம். மாப்பிள்ள நான் சொல்லிதான் தரமான எடுத்து கொடுத்தாரு. போன மாதம் போரில் வச்சிருந்த மண் செங்கப்பூரா மலையில் நனைஞ்சு வீணாக போச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அப்பாத்தா அப்படி இப்படின்னு செலவாயிருச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்க? முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்போ போலீஸை வேற கூப்பிட்டு வந்து. மாப்பிள்ள அதான் நான் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கலை. டேய் சைலண்ட்டில் வச்சுருந்தாண்டா, அதான்டா எடுக்கலை. என்னடா மாப்பிள்ள இதை அப்படியே விட்டுரு. அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். டேய் தப்பு பண்ணது நீ. உனக்காக வேற ஆளை போய் உட்கார வைக்க முடியாது. போலீஸ் கூட நான் போறேன். ஏய் சும்மாரா. நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் வக்கீலை கூப்பிட்டு வந்து வெளில எடுக்கிறேன். போடா. யோ எவ்வளோ ஏரியா ஸ்டேட்மெண்ட் வாங்குவ? அண்டர் 380 எஃப்ஐஆர் போட சொல்லியா? சரிங்கய்யா. சார் இதில் எங்கள் வீட்டு பத்திரம், லாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் 65 லட்ச ரூபா வரும். நகையை விட அதிகம்தான்.
நகை வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் எங்களுக்குள்ளே போய் செல் பண்ணிக்கிறோம். எஃப்ஐஆர் போட வேணாம் சார். எஃப்ஐஆர் வேணாமா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். யோ அந்த ரைட்டருங்கய்யா. கர்ணா சாமி நகைலாம் கரெக்டாக இருக்கா நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்க சார். ரொம்ப வருஷமாக எங்கள் கண்ட்ரோலில் நகையெல்லாம் இருந்தனால சேஃப்டியாக இருக்கணும்னு அப்போ வீட்டில் பத்திரமா வச்சுருந்துருக்கு. பீரோவை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே யார் யாரோ கோயிலுக்குள்ளே நாட்டாமா பண்ணுறேன்னு இந்த வேலையை பார்த்து போட்டாங்க சார். கோயில் பட்டறை எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிட்டாரு. வேணா இவங்களையும் செக் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏங்க கர்ணான நகையை அடகு வச்சிட்டான்னு சொன்னீங்க. என்னையா ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி எங்கள் வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் தான் அடகு வச்சிருந்த ரசீதை கேட்டார், அதான் கொடுத்தேன். இப்போயாச்சும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க. அங்கே ஏதோ கெட்ட நேரம் நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சு. கெட்ட நேரம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா கெட்டதும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. என்னம்மா நீ மட்டும் அரசியலுக்கு போனேன்னு வையே, ஊரில் துரோகத்துக்கு பேர் போன மொத்த பேர் உன்ட்ட பிச்சை எடுக்கணுமியா? என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன நாங்கள் பேசாமல் பாதிக்கப்பட்டது நாங்கள் தானே. நீங்கள் வாங்க போகலாம். கோயில் நகை சீட்டிங் பண்ணிட்டு என்ன ஸ்டேஷனில் போய் உட்காந்து அவமானப்பட்டது வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. நீ இதே வந்து காப்பாற்றின. உனக்காண்டி நான் என்ன பண்ணணும் சொல்லு. இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசிக்கலாம். நீ சொல்லு. காலைல பேசிக்கலாம்ப்பா. ஏய், எனக்காண்டி நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க. நான் ஏதாவது திருப்பி செய்யணும்ல. ஏதோ மனசில் வச்சுருக்க சொல்லு. அப்புறம் பேசிக்கிறேன், நான் கிளம்புறேன். உட்காரப்பா. ஏய் அக்கா வாடா. தேட்டருக்காரன் என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமாடா? டேய் அண்ணே, பேங்க் லாக்கரில் நம்ம கோயில் நிலத்தோட பட்டையா இருக்காம நிறைய பேர் மினிஸ்ட் லெவலில் கேட்குறாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு 10% தராங்களானே. இதுக்கு மச்சானும் மதினி உடனே ஒத்துக்கிட்டாங்கன்னு மாமா கிட்டே சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீ யார்கிட்ட வாயோ தரக்கூடாதுன்னு ஏன்ட்டையும் சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, இதே மேட்ரு. இப்போ நீ இதை பண்ணேன்னு வச்சுக்கியேன், வாழ்க்கையில் இதோட ரொம்ப நல்லா இருப்பேன். 20 சி உன் பங்கு. டேய் என்ன? ஆமாம் மாமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எவனோ எழுதி வச்ச பட்டைங்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு சிக்கலும் வராது. இத்தனை வருஷமாக இந்த கோயிலை காத்து வேலை செஞ்சதுக்கு அந்த கடவுளே கூலியாக கொடுக்குதுன்னு நினச்சி செய்யுங்க. அதுக்கு ஆதி அண்ணே ஒத்துக்கிற மாட்டார்ல. ஆமாம், ஆதியை தாண்டி இது எப்படி பண்ணுறது? நம்ம சொக்கம் தானே தலைவன், செய்டானே செய்ய போகிறான். ஆதியை மீதி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சும்மா ஆதி ஆதி ஆதின்னு? அந்த ஆதியை இல்லைன்னா ஏய், நான் கொலை பண்ண சொல்றியா? என் ஃப்ரெண்டு அவன் பல ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பியான், நீ மட்டும் அழுகு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படியே திருவியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படியே போய்க்கிருந்தேன்னு வையன், கடைசி வரைக்கும் மண்ணோட மண்ணாக தான் நிற்க போகிறேன். நல்லா யோசித்து ஒரு முடிவு சொல்லுங்க. நான் கிளம்புறேன். டேய் வாங்கடா. டே தேட்ரு, நான் கடைசி வரைக்கும் மண்ணோட மண்ணா நிற்க விரும்பல. அந்த பட்டாயத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லு. அடுத்த வாரம் திருவிழா. அம்மனுக்கு சாத்தத்துக்கு எப்பயும் பேங்க்கில் நகை எடுப்பீங்கல்ல, அங்கே தான் பிளானு. 5 மணிக்கு சொக்கன் லாக்கர் ரூமுக்குள்ளே போகிறான். வீடியோ காலில் நான் பட்டயத்தை காட்டுறேன். பட்டயத்தை தூக்கி பொட்டிக்குள்ளே போடுறோம். அது கூட ஒரு 2 பீஸையும் நம்ம ஆளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி ஓட்டுற டிரைவரும் நம்ம ஆள், அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு தலைவலி, அந்த பேங்கில் வேலை பார்க்குற பசங்க மாட்டேங்க. எடுத்துகிட்டு வந்த நகையை திருப்பி கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருப்பாங்க. இது அப்போ தான் பழக்கி விட்டது, மாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த பிளானு. 6:35 வண்டி போடிக்கிட்ட வந்துடும். அங்கே தட்டி தூக்குறோம். அங்கே மிஸ் ஆச்சு வையன், சின்னமனூரில் ஒரு டீம் நிற்கும். அங்கேயும் மிஸ் ஆச்சு வையன், உத்தமபாளைய விளக்கு, அங்கே தூக்குறோம். இந்த 3 ரூட் வழியாக தான் ஊருக்குள்ளே வந்தாகணும். இந்த திருட்டு கோயில் நகைக்காக தான் நடந்த மாதிரி இருக்கும். அண்ணே, டேய் உங்கள்கிட்ட சொன்னல இல்லைண்ணே, ஆதி அண்ணே. பயப்படாத, ஆதி உசுருக்கு ஒரு ஆபத்து வராது. நான் சொல்கிறது மட்டும் செய். இல்லைண்ணே. டேய் வண்டிக்குள்ளே இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வா போ. ஏன்பா என்னத்தையாவது உளறிக்க போகிறான்ப்பா?
அவன் ஏன் சொக்க நான் சொல்லாமல் ஒரு வார்த்தை அவன் தொண்டைக்குள்ளே விட்டு வராது. அவனை சந்தேகப்படாது. ஆதி எப்படி சமாளிக்கிறது தான் பிரச்சனை. இவ்வளோ யோசித்தமா அதை யோசித்துக்க மாட்டேன்னா ஆதிக்கு அன்னைக்கு இதோட முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சது இங்கே வரத்துக்குள்ள மொத்த திருவிழாவே முடிஞ்சிடும். அதையும் மீறி இந்த பிளானுக்குள்ள ஆதி வந்தாங்கன்னா அவனையும் போட்டுரும். சொக்க மேலே டவுட்டாக இருக்கு. பிரச்சனை வந்தால் மாமாவுக்கு தெரியாமல் ஆதியை போடும்போது இவனையும் சேர்த்து போட்டுருணும். ஹலோ சார், சாமி நகை எடுக்கிறப்ப மறக்காம நான் சொல்ற 2 பீஸ் அமுச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சார் மினிஸ்டர் உங்களை கட்சி ஆஃபீஸருக்கு வந்துட்டு போக சொன்னார். சரி, அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. அண்ணே, இந்த பூக்காரன் சொதப்பி தள்ளிட்டான், இன்னும் வரல. கொஞ்சம் இன்னாண்டு கேளுண்ணே. வருஷம் வருஷம் அவனே கொண்டு வந்து கொடுத்துருவானே. எனக்கே பொருள் வந்து சேரலண்ணே. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி திரியிறாங்க. நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தானே வேலைக்கு ஆகும். வர்றேன். ஏங்க, சமர் இன்னும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரலங்க. அவன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவன் அப்பவே கிளம்பிட்டான்றாங்க. என்ன சொல்ற? அவன் ஸ்கூல் பக்கத்துல தாங்க நிக்கிறேன். அவன் எங்க போனானே தெரியல. தேடிட்டு இருக்கேன். நீ டியூஷனில் போய் பார்த்துட்டு வா. பெரியவோல ஸ்டேஷன் எஸ்ஏ பேசுகிறேன். ஏடி டிரான்ஸ்போர்ட் உங்க தானே? ஆமாம். கூட்டரோடு பக்கத்தில் லாரி ஆக்சிடென்ட் ஆகி வண்டிக்காரன் அடித்து தூக்கிட்டான். அந்த அளவு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, சீரியஸாக கிடக்கான். டிரைவரை உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் உடனே கிளம்பி ஸ்டேஷன் வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ஆதியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேன். வரேன் சார். சரி, ஆதியை சுத்தலை விட்டுருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக அவன் பேங்க் வர மாட்டான். சொக்கனை இப்போ கிளம்பி போக சொல்லு. டேய் அண்ணே, பேங்க்கு கிளம்புடா. சரிண்ணே. லாக்கர் போகணும். நான் கூட போகிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். இந்தாங்க சார் லாக்கர் சாவி. நான் முன்னாடி போகிறேன். சரிங்க சார். என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? இல்லைண்ணே, நீ ஸ்டேஷன் வேலையை வெளியில் போயிருக்க, வரமாட்டேன்னு சொன்னாங்க. அது அந்த ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் தானே வண்டி ஓனரு? இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அங்கே போய் உட்காருங்க. நான் ஓனர் இல்லை. என் ஒய்ஃப் தான் ஓனர். வண்டியோட புக்கு, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸி எல்லாமே இதில் தான் இருக்குது. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி தம்பியை போய் கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தான் போறான். பூ அலங்காரமும் நடந்துட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயத்தில் வேறு வேறு இடத்துலேருந்து பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், நீ வேற தனியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி உடனே வந்துட்டேன். போய் நகையை எடுத்துட்டு வா. அண்ணே, ஆதியும் பேங்க் வந்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்போ தான் உள்ள போகிறேன். அது இல்லை, அதுவும் இல்லை. அந்த செம்பு கலர் ஊதத்துக்கு உள்ள மாதிரி இருக்குல்ல, அதான். அது மட்டும் தான் பட்டையா இருக்கு. டைம் என்ட்ரி பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. வண்டியில் கூட ஆதியே வர. என்னடா பேந்த முழிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கேடா. சாமி நகை எடுத்துகிட்டு போகிறோம்லண்ணே, அதே ஒரே படபடப்பாக இருக்குண்ணே. ஏண்டா, பேங்க்கில் வச்சுருந்த சாமி நகையை எடுத்துகிட்டு போகிறோம். ஏதோ பேங்க்கே கொள்ளடிச்சிட்டு போகிற மாதிரி படபடப்பாக இருக்குன்ற. எந்த வழியாக போகிற? ஓடி வழியாக போகிறேன். சின்னமனூர் வழியாக போ. சுற்றி போகும்ண்ணே. நான் சொல்கிறத கேளியா? சின்னமனூர் வழியாக போயா? சரிண்ணே. திருப்பு. அண்ணே, போடி வழியாக வரலண்ணே. அப்போ சின்னமனூர் வழியாக தான் வருவான். கூட்டு ரோட்டில் வெயிட் பண்ண. சரிண்ணே. ஐயோ, சிந்தல சரி வழியாக ஊருக்குள்ளே கூட்டிப்போ. அண்ணே, அது வழி சரியில்லைண்ணே, சுற்றி போகும்ண்ணே. முடிஞ்ச போலீஸ் வராங்கண்ணே. யார்? இந்த நோஞ்சாம் போலீஸா? போயா, அவங்களுக்கே நம்ம தான் பாதுகாப்பு. போ. சின்னமனூர் பக்கம் வரலண்ணே. உத்தமபாளையத்து வழி அவன் போயிடலான்னு இருக்கான். விட்டுறக்கூடாது.
மார்க்கம் கோட்டை வழியா முத்தமபாளையத்துக்கு போயிடுங்க. ஏய் வண்டி இந்த பக்கம் திருப்பு. என்னடா நடக்குதுங்க? இல்லை மாமா, நம்ம பிளான் படி எந்த ரூட்லையும் அவன் வரல. என்னடா சொல்ற? எங்கிட்ட கூட்டிட்டு வர்றான்? எங்கடா இருக்கான்? இங்க வந்துட்டியா? ஒதுக்கி ஓரப்படலுங்கப்பா. அவனுக்கு ஏதாவது இன்னொரு நினைச்சுன்னு வச்சுக்கோ, அம்பட்டத்தை மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிடுவியான். அதனால இன்னைக்கு வேணாம், விட்டுருவோம். ஓய், அப்படிலாம் விட்டுற முடியாது. எல்லாம் நம்ம போடனைக்கு பின்னாடி பொத்திட்டு வராது. நாம தான் அடிச்சு பிடுங்கணும். ஆதி என்னோட வெட்டி வீசி எரிஞ்சிட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். காவல் தெய்வத்துக்கு படைக்கும் போது தூக்குறோம். நகைப்பட்டியை பத்திரமா கோயிலுக்கு எடுத்துட்டு போங்கயா.
போலீஸோட விளையாடுறதே உனக்கு பொழப்ப போச்சுல்ல? இப்போவும் சொல்கிறேன், நீ இந்த கொலையை பண்ணல. அதான் வாயவே திறக்கலை. ஏய் எதிரா ஐயா செக் பண்ணாங்கய்யா. அவனை செக் பண்ணாதியா? அவனை செக் பண்ணி ஊருக்குள்ளே பெரிய மனுஷனாக்கி விட்டுறாது. அவன் முகரை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? திருவேட்டை ஏதாவது சொன்னாயா? என்கொயரி போயிட்டு இருக்கு சார். ஏய் சொல்றா நாடகத்தை போட்டுட்டு இருக்கியா? ஏய் இப்ப நீ வாயை திறக்கல உன்னை இங்கே அடிச்சா கொண்டுருவேன். சொல்றா லத்தி குடியா. சுப்ராஜ், பாரா, நீ கொன்னதை பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். நீ இப்படி வாயை திறக்காம இருந்தேன்னு வை, அப்புறம் என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ம். யோ அவனை தூக்கு. ஏய் எந்திரியா. உள்ளது சார். என்ன சார் இது? எதுக்கு சார் சொக்கனை அரெஸ்ட் பண்ணீங்க? ஆளு கிடைக்கிறீங்களா? யாரையாவது தூக்கி உள்ள வச்சுருவீங்களா? அவன் எப்படி சார் பண்ணியிருப்பியான்? ஏய் ஏய் நீ பயப்படாம இரு, நான் இருக்கேன். வக்கீலுக்கு கூப்பிட்டுருக்கேன், வந்துடுவார். ஓ, அவன் பண்ணான் பண்ணலன்றதெல்லாம் அப்புறம், முதல்ல அவனை வாயை திறந்து பேச சொல்லு. சார் அவன் பேசுனது டேய் நீ எதுவும் பண்ணல. அண்ணே, தேட்டருக்காரனை நான் தானே கொன்னேன். காலையில் ஆதியை நம்ம கையில் கத்தி எடுத்து வந்தப்போ அவனை காப்பாற்றி சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறப்ப தேட்டருக்காரன் குறுக்கு வந்து வழி மறிச்சு சின்ன பிள்ளை பார்க்காம கத்தி எடுத்து குத்த வந்தானே. வேணாம்னே நான் காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேன். நான் காலை பிடிச்சி தெரியாமல் அவனை வாரி விட்டு கீழே வந்து வேணுக்கிட்டு நான் தான் அவனை தள்ளி விட்டேன்னு என்ன தப்பாக பிடிச்சிட்டு அடி நடிச்சேன். என்ன வேண்டாலும் பண்ணிங்கடா, பச்சை பிள்ளை எதுவும் பண்ணிங்கடா விட்டுருக்கடா, நீ எவ்வளவோ உருண்டு பண்ணி சொல்லி பார்த்துட்டேன். கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன், அவன் காதலே வாங்காமல் கத்தி எடுத்து குத்த வந்தானே. நீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே எங்கள் குடும்பமே நாசமாக போச்சுன்னு அவன் தலைமுடியை பிடிச்சி தரதான் நிறுத்திட்டு வந்து தலையை ஒரு சுற்றி மரத்தில் ஓங்கி முட்டி கயிறு எடுத்து கழுத்தை போட்டு இருக்கு கொன்னே விட்டேனே. உன்னையும் கொல்லணும்னு நினைச்சேனே, முடியலண்ணே. இங்க யார் இல்லை உள்ள வக்கீல வேண்டானே, விட்டுருனே. நான் உள்ளே கிடந்து செத்து போறேனே. அண்ணே அண்ணே இந்தானே, இது என்கிட்ட இருந்துச்சுன்னா ஏதாவது தப்பா நடந்துரும்னே. வாங்கிக்கண்ணே. யோ என்னையா செக் பண்ணீங்க? மட்டன் கண்ணா வாங்க சார். வாங்கி வைங்க சார். சொல்றா என்ன சொல்றா? என்னால உன்னை கொல்ல முடியாதுன்னு சொல்றாடா. ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன எங்க தம்பியை ராத்துல இருந்து காணுங்க. அப்பா தேடிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. தம்பியை காணாம தேடுங்க. எடுங்க போன் பண்ணு. ஆமாண்ணே, அவனையும் முடிச்சுட்டேனே. சாப்பிட்ற. ஒரு விதத்தில் நடந்த எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம்னு தோணுது. உனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன வேணும் கேளு. என் கூட பிறந்தவனை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. என்னடா தங்கம்? இல்லைம்மா, இல்லை இல்லை இப்படி போதும்மா. உன் பிள்ளைங்க நிறைய ரத்தம் பார்த்துருச்சு. பழிக்கு பழி வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. 12 வயசு பையன் கத்தியை தூக்கியிருக்கான். அவங்க உன் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் திலகவதி என்னோடய ஃப்ரெண்ட். உங்கள் பையனோட ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து மற்ற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும். இது கூட நானாக கேட்கல, சொக்க உங்களுக்காக என்கிட்ட கேட்டது. பிள்ளைங்க வாழ்க்கையை விட பெருசு பெற்றவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க. என் வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னைய பார்க்குமா? அதை தூக்கி கொஞ்சுவியா? தெரியலையே கருணா, பயமா இருக்கு. தம்பி, அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கையா, நல்லா படிக்கணையா? சரி மாமா. என்ன மதினே, கவலைப்படாத மதினே.